ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வந்து பம்ப் பண்ணி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் போகுது. அந்த மாதிரி தான் லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து நம்ம பாடிக்கு ஹார்ட் நோக்கி மேல் நோக்கி வரணும் இல்லையா, அதாவது அகேன்ஸ்ட் கிராவிட்டி வரணும்னா அங்க ஒரு ஹார்ட் மாதிரி பம்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஒரு சிம்டம் தெரியுதுன்னா ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொடை பகுதியிலையோ கால் பகுதியிலோ பார்த்தோம்னா சின்ன சின்ன வெயின்ஸ் வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் நமக்கு தெரியும். அதுதான் ஸ்டார்டிங். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இந்த வெயின்ஸ் எல்லாமே பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்தம் அந்த இடத்துல தேங்கி தேங்கி நமக்கு வெயின்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கமாக ஆரம்பிச்சுது. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதில் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வெயின்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சு உள்ள நமக்கு ப்ளீடிங் வந்துச்சுன்னா அது ஊண்டு மாதிரி புண்கள் மாதிரி உருவாகும். அந்த புண்கள் உருவாகும் போது நார்மலாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்தில் சரியான ஒரு ரத்த ஓட்டம் இல்லாமல் தான் இருக்கும். ரொம்ப நேரம் கால்களை தொங்க போட்டே உட்காந்துருக்கிறோம் இல்லை நின்றுட்டே இருக்கிறோம்னா இடையில நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதாவது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெரிகோஸ் வெயின் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றது நம்ம லோயர் லிம்ஸ்ல பிளட் வெசல்ஸ் மற்றும் நம்மளுடைய வெயின்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது இடுப்புக்கு கீழே 2 கால்கள்லையும் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் பாதிப்பு ஏற்படும் போது நம்ம உடல்ல ஹார்ட் என்ன வேலை பார்க்குது, பம்ப் பண்ணுது இல்லையா. ஸோ ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வந்து பம்ப் பண்ணி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் போகுது. அந்த மாதிரி தான் லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து நம்ம பாடிக்கு ஹார்ட் நோக்கி மேல் நோக்கி வரணும் இல்லையா, அதாவது அகேன்ஸ்ட் கிராவிட்டி வரணும்னா அங்க ஒரு ஹார்ட் மாதிரி பம்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். கெண்டைக்கால் தசைகள். இதனுடைய ஒர்க் என்னன்னா, நம்ம நடக்கும்போது உட்கார்ந்து எந்திரிக்கும் போது பம்ப் பண்ணி நம்மளுடைய டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே வெயின்ஸ் மூலியமா நமக்கு மேல் நோக்கி அனுப்புது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிளட் கால்கள்ல லோயர் லிம்ஸ்ல அதிகமா தேக்கம் ஏற்படும் போது ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கும், காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் நின்றுகிட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு, டிரைவ் பண்ற நபர்களுக்கு, முக்கியமா பிரெக்னன்சி டைம்ல நிறைய பெண்களுக்கு இது ஏற்படுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஒரு சிம்டம் தெரியுதுன்னா ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொடை பகுதியிலையோ கால் பகுதியிலோ பார்த்தோம்னா சின்ன சின்ன வெயின்ஸ் வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் நமக்கு தெரியும். அதுதான் ஸ்டார்டிங். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இந்த வெயின்ஸ் எல்லாமே பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்தம் அந்த இடத்துல தேங்கி தேங்கி நமக்கு வெயின்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கமாக ஆரம்பிச்சுது. இது வந்து சுருள் விரில் நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிறை நாள வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சுருண்டு இருக்கிறதுனால தான் விரி சுருள் நாளம் அப்படின்ற பேர் இதுக்கு வந்து தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ சுருண்டு நமக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல நல்ல கரு நீல நிறத்துல வெயின்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். டார்க் ப்ளூ கலர்ல வெயின்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். பிளட் அதிகமா தேங்கி இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் நமக்கு உண்டாகும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுல அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வெயின்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சு உள்ள நமக்கு ப்ளீடிங் வந்துச்சுன்னா அது ஊண்டு மாதிரி புண்கள் மாதிரி உருவாகும். அந்த புண்கள் உருவாகும் போது நார்மலாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்துல சரியான ஒரு ரத்த ஓட்டம் இல்லாம தான் இருக்கும். அதை சரி செய்யணும் அப்படின்னா வெயின்ஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாக இந்த வெயின்ஸ்ல வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாகவோ சின்ன பயிற்சிகள் அதனோட சில வீட்டு குறிப்புகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணவே ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து நம்ம ரெக்கவரி ஆக முடியும். அப்போது ஆரம்பத்திலே நமக்கு இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் இருக்குன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும். என்னன்னா பெயின்லெஸ், பெயினே தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கால்களில் ஒரு மாதிரி மறுத்து போகிற உணர்வு, நம்னஸ் தெரியுது, பின்ன வச்சு லைட்டாக குத்துற மாதிரியான ஒரு உணர்வு தெரியுது அப்படின்னா நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறை நாள வீக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பத்திலே
இந்த சிரைநாள வீக்கம் வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா காஃப் மசில்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். காலில் இருக்கக்கூடிய கெண்டைக்கால் தசைகளை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஜென்டலாக நம்ம வந்து ஆயில் மசாஜ் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய சில தைல வகைகளை பயன்படுத்தலாம். இதில் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா பிண்ட தைலம் அப்படின்னு சொல்கிற இல்லைன்னா சிவப்பு குக்கில் தைலம் அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த பிண்ட தைலத்தை கால்கள் அந்த காஃப் மசில் இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சி கொஞ்சமாக சூட்டில் இருக்கும்போதே அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கால்களுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி தினமும் நம்ம செய்யும்போது வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்தது வேறு என்ன சிகிச்சைகள் அப்படின்னா சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் முக்கியமாக காஃப் மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் கால்களை தொங்க போட்டே உட்காந்துருக்கிறோம் இல்லை நின்றுட்டே இருக்கிறோம்னா இடையில நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதாவது உட்கார்ந்த மாதிரியே கால்களை வந்து மடக்கி நீட்டுறது, இல்லை காலையில் தினமும் நம்ம பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணம். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 தோப்பு காரணம், அடுத்தது 30, கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 தோப்பு காரணம் ஒரு நாளைக்கு நம்ம போட்டாலே காஃப் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி சைக்கிளிங் எக்ஸசைஸ், இல்லை நம்ம வந்து இரவு தூங்கும்பொழுது கால்களுக்கு அடியில் நல்ல ஒரு பில்லோஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கால்களை உயர்த்தி வச்சு நம்ம தூங்கணும்னாலும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரொம்ப ஈவனாக நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ப்ராப்ளம் மறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்ன சிகிச்சைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பற்று மருந்துகளை பயன்படுத்தலாம். பற்று மருந்து அப்படின்னு சொல்லும்போது கால்களுக்கு மேலே சில வகையான மூலிகைகளை வைத்து நம்ம பற்று போடுது. இது வாரத்திற்கு 3 அல்லது 4 முறை நம்ம பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வசம்பு பொடி எடுத்துக்கணும், மஞ்சள் பொடி எடுத்துக்கணும், குப்பை மேனி பொடி. ஸோ இது 3த்தையுமே நல்லா சம அளவு கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ தேவையான போது இதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர் விட்டு நல்லா கலந்து, இல்லைன்னா இதனோட கொஞ்சம் முட்டை வெண்கரு இல்லைன்னா கற்றாழை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி வாரம் 3 முறை இல்லைன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸ், அந்த வெயின்ஸில் வந்து ஒரு பல்ஜிங் இருக்குது, வீக்கம் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக முருங்கை ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கை விதை தைலம், இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ முருங்கை விதை தைலத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை முருங்கை விதை தைலத்தோட சம அளவு கடுகு எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சம அளவு கடுகு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லேசாக ஹீட் பண்ணும்பொழுது அதை வந்து பொறுக்கக்கூடிய சூட்டில் காலில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கால்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய இன்டர்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தும் பொழுது கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இந்த ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற இந்த மருந்தை நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின்னால் சாப்பாடு எடுத்ததுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ரத்த சுத்தி சூரணம் நம்ம பயன்படுத்தும் போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே ஒரு சிலருக்கு வயதான நபர்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் நல்லாவே தெரியும். ஸோ கால்களுக்கு மேலே அந்த வெயின்ஸ் வந்து நல்லா புடைச்சிட்டு பல்ஜியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதற்குமே வந்து இந்த ரத்த சுத்தி சூர்ணம் பயன்படுத்தலாம். முக்கியமாக சுகர் இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெரிகோஸ் அல்சர் வந்துருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து குணமாகாது. ஒருவேளை அந்த மாதிரி புண்கள் இருக்குது, டயபெட்டிக் ஃபுட் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னா இதற்கு மத்தன் தைலம் பயன்படுத்தலாம். மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதை வந்து நம்ம கால்களில் புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்க, கால் தொங்க போட்டே இருக்கிறவங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதிலிருந்து இயற்கையான முறையில் நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.